இந்த ஜென்சி ஜென்ரேஷன் தான் வந்து லவ் வந்து ரொம்ப ஜென்யூனாகவும் ரொம்ப நேர்மையாகவும் எக்ஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வேலண்டைன்ஸ் மந்த் கருத்துக்களுக்கான எபிசோட் நம்பர் 4. இந்த ஜென்ரேஷன் பசங்க வந்து நிறைய டேர்ம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. சிச்சுவேஷன்ஷிப் பண்ணுறாங்க, டெக்ஸ்டேஷன்ஷிப் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், ஒன் நைட் ஸ்டாண்ட்ஸ், இப்படி என்ன டேர்ம்ஸ் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டேர்ம்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் ரெண்டு நபருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத உனக்கும் எனக்கும் இதான் ரிலேஷன்ஷிப், நம்ம இந்த ரேஞ்சில் தான் இருக்கோம், அதை தாண்டி நம்ம போய்க்க வேணாம் அப்படின்றத ரொம்ப தெளிவாக பேசி வச்சுட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறாங்க. ஆனா இந்த டேர்ம்ஸ்லாம் அப்ப இல்லைல்ல, 90ஸ்க்கும் கிடையாது, அதுக்கு முன்னாடியும் கிடையாது. இப்போ இவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இது எதையுமே வெளிப்படையா ஜென்யூனா சொல்லிக்காம காமனா லவ்ன்ற பேர்ல அது சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் காலப்போக்கில் நிறைய ஏமாற்றுகள், நிறைய பெயின்ஸ், நிறைய பேர் இங்க பாதிக்கவும் பட்டிருந்தாங்க. ஆனா இந்த ஜென்சி டேர்ம்ஸால தான் அந்த விஷயங்கள்ல இது லவ் கிடையாதுங்க, இது இந்த லெவல் தான் அப்படின்றத வெளிப்படையா சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. இந்த ஜென்சி டேர்ம்ஸ் மூலமாவும் இந்த கல்ச்சர் மூலமாவும் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்ன அப்படின்றத கரெக்டா டிஃபைன் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த லெவல்லே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லாம் தாண்டி நமக்குள்ள இதெல்லாம் கிடையாது, நமக்குள்ள லவ் தான் இருக்கு அப்படின்றத பிரிச்சு ஆராய்ஞ்சு ஒரு கரெக்டான ஒரு லவ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.